வணக்கம் நண்பர்களே. எய்ம் கெரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஆர்ஆர்பி ஜேஇ போஸ்ட், ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டு, இப்போ மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சில போஸ்ட்டு, மெயினாக வந்து ஜேஇ போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. 2024 செட் நம்பர் 03/2024. டோட்டல் போஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 7,951 போஸ்ட். 7,951 போஸ்ட்டு. இதில் ஆர்ஆர்பி சென்னைக்கு மட்டும் 652 போஸ்ட். ஆர்ஆர்பி சென்னைக்கு மட்டும் 652 போஸ்ட். நிறைய ஆர்ஆர்பி இருக்கு இல்லையா, அதில் நம்முடைய ஆர்ஆர்பி சென்னைக்கு 652 போஸ்ட். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, நார்மலாக டிப்ளமோ கொடுத்துருக்காங்க. கடைசியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிஇ ஆல்சோ அக்செப்டபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிஏ ஆல்சோ அக்செப்டபிள் சொல்லிட்டா என்ன மீனிங், டிப்ளமோ முடித்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், டிப்ளமோ முடிக்காமல் டிகிரி முடித்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அதனால் சில பேர் டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ முடிக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. நீங்கள் டிப்ளமோ முடித்தா வெல் அண்ட் குட், தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் டிப்ளமோ முடிக்காமல் டேரெக்டாக 12th முடிச்சுட்டு நான் பிஇ முடிச்சுட்டு இந்த டிசிப்ளின் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். அப்போ கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், பிஇ முடித்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டாங்க. ரைட்டா? குவாலிஃபிகேஷன் அப்புறம் டிப்ளமோ போட்டிருப்பாங்க. கடைசி லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிஇ அண்ட் பிடெக் ஆல்சோ அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கிளியர்? அப்போ நம்ம குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை பிஇ ஆர் பிடெக், டிப்ளமோ, சில போஸ்ட்டுக்கு மட்டும் பிஎஸ்சி வித் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம், சில போஸ்ட்டுக்கு மட்டும். சரிங்களா? இது குவாலிஃபிகேஷன் ஓகே தானே? ரைட். இந்த எக்ஸாம் வந்து 2 ஸ்டேஜாக எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாம் 2 ஸ்டேஜஸ் எக்ஸாம்ஸ், ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் அண்ட் மெயின் எக்ஸாம். ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்தீங்கன்னாக்க மெயின் எக்ஸாம் போயிடுவீங்க. மெயின் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது கிளியர்? இதில் இன்டர்வியூ கிடையாது, ரொம்ப முக்கிய இன்டர்வியூலாம் கிடையாது. நீங்கள் மெயின் எக்ஸாம் எழுதி முடிச்சு நல்ல மார்க் வாங்கிட்டாலே அப்படியே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் முடிஞ்சோன்னா வேலைக்கு போயிடலாம். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா, மேத்ஸ் கணக்கு ஒரு 30 கொஷின், ரீசனிங் 25 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ் 15 கொஷின், ஜென்ரல் சயின்ஸ் வந்து 30 கொஷின். ஸோ டோட்டலாக 100 கொஷின், 100 மார்க். எவ்வளோ நேரம் எழுதணும்? 90 நிமிஷத்தில் எழுதணும், 1.5 hours. அப்போ 90 நிமிஷத்தில் 100 கொஷின் பண்ணும்போது நீங்கள் வேகமாக பண்ணணும். நீங்கள் நார்மல் மெத்தடை எழுதி பராமல் பண்ணிங்கனாக்க பாஸ் பண்ண வாய்ப்பு கம்மி. ஏன்னா நீங்கள் நிறைய கொஷின் அட்டன் பண்ணணும், அதே நேரத்தில் மைனஸ் மார்க் வாங்கக்கூடாது. இப்போ மைனஸ் மார்க் எப்போ வரும்? தப்பு பண்ணிங்கனாக்க மைனஸ் மார்க் வரும். அப்போ தப்பாகவும் எழுதக்கூடாது, நிறையா கொஷின் அட்டன் பண்ணணும், அப்போ தான் வேலை கிடைக்கும். அப்போது நிறையா கொஷின் அட்டன் பண்ணணும், தப்பாக பண்ணக்கூடாதுன்னா அப்போ ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து மேத்ஸை பொறுத்தளவு, மேத்ஸ், ரீசனிங் இதை பொறுத்தளவில் ஷார்ட்கட் உண்டு. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் ஒவ்வொரு சம்மையும் பார்த்தோட சம் போடலாம். ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா எழுதி அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஷார்ட்கட் மெத்தட் தான், ட்ரிக்ஸ் கான்செப்டில் தான். கணக்கை பார்த்தோன்னே ஆன்சர், அந்த மாதிரி தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அது கிளியர்? ஸோ அதனால நீ அப்படி படித்தா தான் நீங்கள் 90 நிமிஷத்தில் 100 கொஷினில் அட்டன் பண்ணி மைனஸ் மார்க்கு முடிஞ்சளவுக்கு வாங்காமல் வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், ஷார்ட்கட் மெத்தடில் ட்ரிக்ஸ் கான்செப்டில் படித்தா மட்டும்தான் கவர்மெண்ட் வேலை வாங்க முடியும். நார்மல் மெத்தடில் நீங்கள் பண்ணினீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஷின் தெரிகிற மாதிரி இருக்கும். எக்ஸாமை போய் உட்காந்துட்டு வெளியில் வரும்போது உங்களுக்கு என்ன நினைக்கும், கொஷின்லாம் ஈஸியாக இருந்துச்சு, ஆனால் எனக்கு அட்டன் பண்ண டைம் பத்தலை அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. டைம் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் படிக்கலைன்னு அர்த்தம். காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தளவில் நான் படிச்சுட்டு அப்படி கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு கொஷினையும் எழுதாமல் சொல்ல தெரியுமான்னு பார்க்கணும். அந்த கொஷினை வேகமாக பண்ண தெரியுமான்னு பார்க்கணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அது கிளியர்? அதனால ஷார்ட்கட் மெத்தடில் படித்தா தான் நீங்கள் ரயில்வே எக்ஸாமோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 100% ஷார்ட்கட் மெத்தட் கண்டிப்பாக வேணும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமில் என்னென்ன வரும்னா, ஜென்ரல் அவேர்னஸ் 15, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஒரு 15 கொஷின், கம்ப்யூட்டரில் ஒரு 10 கொஷின், என்வாயர்மெண்டல் ஒரு 10 கொஷின், மொத்தம் 50 கொஷின் ஜென்ரலாக வந்துடும். டெக்னிக்கல் 100 கொஸ்டின்ஸ்.
அப்போ டெக்னிக்கல் என்னது, நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரீம் இருக்குமே, சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு டிசிப்ளின் இருக்கும். அப்போது ஒவ்வொரு டிசிப்ளினும் நம்ம என்ன செய்ய போகிறோம், டெக்னிக்கல் கொஷின் 100 கொஷின்ஸ் வரும். அப்போ இந்த 100 கொஷின் ப்ளஸ் 150 டோட்டலாக 150 கொஷின்ஸை நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணும். மொத்தம் இது எவ்வளோ நேரம்னா 2 மணி நேரம் எக்ஸாம் எழுதணும். 120 minutes, 2 hours எக்ஸாம் எழுதணும். இதுலேயும் நிறைய ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வேலை 100% ஷுவர். அப்படி படித்தா தான் வேலை வாங்க முடியும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணிக்கிறோன்னா, என்னுடைய பேர் சிற்றரசு எக்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ், அதாவது விஆர்எஸ் கொடுத்து 23 years வேலை பார்த்துட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு பார்ட் டைமாக நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுக்குறதுக்கு ஒரு முழு காரணமாக இருந்தோம் ஒரு 16 வருஷமாக. இப்போது விஆர்எஸ் கொடுத்ததுனால முழு டைம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கிளாஸ் எடுத்து நிறைய பேருக்கு வேலைக்கு அனுப்பணும், ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு நிறைய பேருக்கு அனுப்பணும், எஸ்எஸ்சி அனுப்பணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் வெளி மாநிலத்துக்கு வராங்க, நம்ம மக்கள் வரமாட்டாங்க, நம்மளவு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுற நோக்கத்தில் தான் விஆர்எஸ் கொடுத்துட்டு இப்போ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் வந்து இந்த டெக்னிக்கலுக்கு நம்ம ரயில்வேல வேலை பார்த்தவங்களும் ரிட்டையர்ட் பீப்புள்ஸ் நம்மகிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க மேக்ஸிமம். அது மாதிரி என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிடுவோம். ஸோ ரயில்வே எக்ஸாம் 100% ஷியர், ஒன்லி மெரிட் பேசிஸ் மட்டுமே, வேறு எந்த லூப் கோலும் கிடையாது. நல்லா வச்சுக்க. நிறைய பேர் என்ன செய்றீங்க அப்படின்னா, சார் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா தரீங்க, 20 லட்ச ரூபா தரீங்க, வேலை வாங்கித்தாங்க, ஃபீஸு கட்டுங்கப்பா அப்படின்னா, சார் அப்படிலாம் நான் யோசிங்க. 100% மணி வைஸ் கிடையவே கிடையாது. 100% மெரிட் தான். நான் எங்களுடைய பார்ட் என்னன்னாக்க நல்லா டீச் பண்ணி அந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படிலாம் கொஷின்ஸாக வரும், எந்த மாதிரி கொஷினை எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி வேகமாக அட்டன் பண்ணணும், எவ்வளோ கொஷின் நீங்கள் கரெக்டாக போட்டால் வேலை கிடைக்கும், அந்த மாதிரி எங்களுடைய டீச்சிங் இருக்கும். 100% ஷார்ட்கட்டில் கண்டிப்பாக நீங்கள் வேலை வாங்கணுன்ற அடிப்படையில் எங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கும். எங்களோட பயங்கர உழைப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா வேலை நிச்சயம், வெற்றி நிச்சயம். வாத்தியார் மட்டும் உழைச்சா மட்டும் பார்த்தாது, நீங்கள் அது மாதிரி உழைக்கணும். நாங்கள் 1 மடங்கு உழைச்சா நீங்கள் 99 மடங்கு உழைக்கணும். அந்த மாதிரி உழைக்க ரெடியாக இருந்தால் வாங்க, கண்டிப்பாக வேலை வாங்க முடியும். 100% எங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்கும். எல்லாமே ஷார்ட்கட் கான்செப்டில் இருக்கும். ரயில்வே எக்ஸாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுங்கள். 100% மெரிட் 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 மட்டுமே, எந்த ஒரு லூப் கோலும் கிடையாது. அதனால் டிப்ளமா பிஇ முடித்த நபர்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாமுக்கு கால்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 30 மேலே தான் வருது. அடுத்த மாதம் 28 வரைக்கும் நமக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. அதனால் ஜாயின் பண்ணக்கூடிய நபர்கள் இம்மீடியட் ஜாயின் பண்ணணும். கடைசி 1 மாதம் படிக்கிறேன் 2 மாதம் படிக்கிறேன் பாஸ் பண்ண முடியாது. இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஆனால் இந்த எக்ஸாமுடைய ப்ராசஸ் 1 இயர் ஆகும். ரயில்வே எக்ஸாம் எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ப்ரிலிமினரி மெயின் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் 1 வருஷம் கண்டிப்பாக வரும். அதனால் மினிமம் நீங்கள் ஒரு 6 மந்த் படிக்கணும் அல்லது 1 இயர் படிக்கணும். 1 இயர் படித்தா வெல் அண்ட் குட். ஏன்னா நம்ம ப்ராசஸ் அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம் வந்துருக்கும். ஜேஇ எக்ஸாம், அடுத்து நிறைய கால் ஃபார் என்டிபிசி எக்ஸாம், இந்த மாதிரி வந்துருக்கும். நம்ம என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குமோ எதாக இருந்தாலும் எல்லா எக்ஸாம் எழுதணும், வேலை வாங்கணும். ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சாலும் கிடச்சிடும் உட்காந்துடக்கூடாது. எழுதி முடிச்சாலும் அடுத்த எக்ஸாம் எழுதணும், எழுதி முடிச்சாலும் அடுத்த எக்ஸாம் எழுதணும். அந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு வேலை வாங்க முடியும். ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சு கடைக்கு நின்றுக்குறீங்கன்னாக்க பாசிபிலிட்டின்னு சொல்லுவேன், நாட் கன்ஃபார்ம். அதனால் நீ நிறைய எக்ஸாம்ஸ் எழுதணும், நிறைய எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னாக்க கண்டிப்பாக மினிமம் 1 இயர் கோர்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆர் 6 மந்த் கோர்ஸ், 1 இயர் கோர்ஸ் படிக்கலாம் அல்லது 6 மந்த் கோர்ஸ் படிச்சுக்கலாம். பண்ணிங்கனாக்க 100% வெற்றி நிச்சயம். ஹாஸ்டல்ஸ் லேடிஸ் ஹாஸ்டல் எங்களுடைய கேம்பஸ்லேயே இருக்குது. மாடியில் லேடிஸ் ஹாஸ்டல், கீழே கிளாஸ் நடந்துகிட்ருக்கோம். லேடிஸ் ஹாஸ்டல், ஜென்ஸ் ஹாஸ்டல் பக்கத்தில் ஒரு 2-3 தெரு தாண்டிங்கன்னா ஜென்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. அதனால் வெளியூர் நபர்கள் படிக்கணும் விருப்பப்படிங்கனாக்கா வாங்க, கண்டிப்பாக டெய்லி கிளாஸ் உண்டு. நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் 100% உங்களுக்கு வேலை நிச்சயம், வெற்றி நிச்சயம். இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு நீ கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னாக்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், அல்லது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம்.
இல்லை நேராக வந்து நீங்கள் கேட்கணும், தாராளமாக நேரம் கேட்கலாம். ஸோ நண்பர்களே மறந்துடாமல் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, பேங்க்கு, இன்சூரன்ஸ் போன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். மினிமம் 6 month ஆர் 1 year கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய விருப்பம் இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுங்க. எல்லா ஃபேக்கல்ட்டியும் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி தான். தாராளமாக விசாரிங்க. நீங்கள் எங்கேயும் விசாரிக்கலாம். நம்ம யூடியூப்லேயே நம்ம ஏஎம்கே இன்ஸ்டியூட் மதுரைன்னு யூடியூப் பண்ணிங்கன்னா அதே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். மறந்துடாமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதிக நபர்கள் எழுதணும் நம்ம மனசுக்குள்ளலாம் தோணுது. தமிழர்களே வரமாட்டாங்க, எல்லாத்துலேயும் நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க, வெளி மாநிலத்துக்கும் இருக்காங்க, அப்படிலாம் தோணுது. அடுத்தவங்க உதவி பண்ணுங்க அப்பனா, அப்படி உதவி பண்ணணுமா அப்படிலாம் யோசிப்பீங்க. நீங்கள் ஒன்றும் உதவியெல்லாம் பண்ணணும். அந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஒருத்தருக்காச்சும் நீங்கள் ஷேர் பண்ணுற வீடியோ உபயோகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அது கிளியர். நன்றி நண்பர்களே. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி.